இப்போ அதிகமாக இந்த இஎம்ஐ வாங்கக்கூடிய கலாச்சாரம் அப்படின்றது அதிகமாகிடுச்சு. 1,00,000 ஃபோனுன்னு சொன்னால் வாங்க மாட்டாங்க. அதே 3,300 கட்டுங்க அப்படின்னு சொன்னால் வாங்கிடுறாங்க. அப்போது இங்கே அந்த பொருள் தேவையா இல்லை இஎம்ஐன்றதா? இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படையில் ஒரு பெரிய ப்ரைஸை, பெரிய விலையை சின்ன சின்ன வழிகளாக உங்களுக்கு கொடுக்கக்கூடியது தான் இஎம்ஐ. மாதம் மாதம் 3000 கட்டுறதுன்றது ஈஸியாக தெரியும். ஆனால் நீங்கள் 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம்னு சொல்லி தொடர்ந்து கட்டிக்கிட்டே இருக்கீங்க. அந்த இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது. அடிப்படையில் மனித மூளையை வந்து பார்த்தீங்கன்னா முழு விலையை வந்து பார்த்தீங்கன்னா பற்றி யோசிக்காது. மாதம் கம்மியாக தானே கட்டுறோம், கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கும். ஆனால் இங்கே நீங்கள் இழக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒவ்வொரு மாதமும் நீங்கள் 3000 4000 கட்டும் பொழுது அந்த இஎம்ஐ உங்களோட சேமிப்பை வந்து பார்த்தீங்கன்னா குறைக்குது, உங்களை சேமிக்க விடாமல் தடுக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிய பணக்காரர்கள் இஎம்ஐ வாங்குறாங்களா? கிடையாது. பெரிய பணக்காரர்கள் வாங்கக்கூடிய இஎம்ஐ ஒரு வீடு வாங்குறதுக்கோ, நிலம் வாங்குறதுக்கோ, ஏதேனும் வருமானம் தரக்கூடிய ஒரு விஷயத்துக்காக தான் இஎம்ஐ வாங்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு வீடோ நிலமோ முக்கியமான ஒரு விஷயத்துக்காக நீங்கள் இஎம்ஐ வாங்குறீங்கன்னா அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம், வாங்கலாம். ஆனால் அந்த இஎம்ஐ வாங்குறத நீங்கள் ஒரு ஹேபிட்டாக சின்ன சின்ன பொருட்களுக்கு, மொபைல் ஃபோன், லேப்டாப், இப்படி நிறைய பொருட்கள் நீங்கள் இஎம்ஐ வாங்கிக்கிட்டே இருந்தீங்க, அது ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது நீண்ட காலங்களில் உங்கள் ஃபினான்ஸை ரொம்ப பாதிக்கும். அதனால இஎம்ஐயை யோசிச்சு, ஒரு டைமுக்கு 100 டைம் கூட நீங்கள் யோசிச்சு இஎம்ஐ போடுங்க. உங்களோட சேமிப்புகளை பாதுகாத்துக்கோங்க.